சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மக்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு கருத்துக்களை பெற்று வருகிறது புதிய தலைமுறை. தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து இந்த கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு மக்கள் தெரிவித்த பதில்களின் விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுபவர்களில் முதன்மையானவர் யார் என்ற கேள்விக்கு கிடைத்த பதில்களை மண்டல வாரியாக ஒப்பிட்டு பார்த்தால் வடக்கு, மத்திய, மேற்கு என 3 மண்டலங்களில் திருமாவளவனே விஞ்சி நிற்கிறார். தெற்கு மண்டலத்தில் மட்டும் கருணாநிதி விஞ்சி நிற்கிறார். அனைத்து மண்டலங்களிலும் திருமாவளவன், கருணாநிதி ஆகியோருக்கு அடுத்தபடியாகவே ஜெயலலிதா வருகிறார். குறிப்பிடத்தக்க அளவில் 4 மண்டலங்களிலும் ஸ்டாலினை விட சீமான் முன்னிற்கிறார். வடக்கு மண்டலத்தை தவிர மற்ற 3 மண்டலங்களிலும் கூட வைகோ மற்றும் விஜயகாந்த் ஆகியோரையும் முந்தி நிற்கிறார் சீமான். வயது வாரியாக ஒப்பிட்டால் அதிகபட்சமான 30% என்ற அளவை கருணாநிதிக்கு வழங்கியிருப்பது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அதற்கு அடுத்த அதிகபட்ச அளவான 27.11% திருமாவளவனுக்கு கொடுத்திருப்பது 36 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். 18 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடத்திலும் 50 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களிடத்திலும் கருணாநிதி முன்னிலை பெறுகிறார். மற்ற இரு பிரிவினரில் திருமாவளவனே முன்னிலை பெறுகிறார். பாலினவாரியாக பிரித்து பார்த்தால் ஆண்களின் பார்வையில் திருமாவளவன் முதன்மை பெறுகிறார். பெண்களின் மதிப்பீட்டில் கருணாநிதி முதன்மை பெறுகிறார். மொத்த முடிவுகள்: ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுவோரில் முதன்மையானவர் திருமாவளவன் 22.05%, கருணாநிதி 17.86%, பிறர் 15.49%, ஜெயலலிதா 9.93%, கருத்து இல்லை 7.75%, சீமான் 7.62%, யாரும் இல்லை 7.5%, வைகோ 4.62%, விஜயகாந்த் 4.25%, ஸ்டாலின் 2.94%.